மூலமாய் கூட மீடியா மூலமாய் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் சிலுவையில் பேசின 5வது வார்த்தையை நாம் பார்ப்போம். வாசிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு சிலுவையில் பேசிய 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட சிலுவையில் 6 மணி நேரம் வரைக்கும் தொங்கி இருக்கிறார். சிலுவைக்கு முன்பதாக இயேசுவை அடித்து சித்திரவதை செய்தார்கள். பொதுவாக நம்ம 6 மணி நேரம் நம்மளால தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. 6 மணி நேரம் இல்லை, நம்மளால ஒரு 2 மணி நேரம் கூட வெயிலில் நம்ம போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை கடினமான எதனா வேலை செஞ்சாலும் சரி, நம்மளுக்கு அந்த தாகம் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மாத்திரம் 6 மணி நேரம் தண்ணீர் குடிக்காமல் இருந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து சுமார் 150 கிலோ சிலுவையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் வரும்பொழுது அநேக பாதைகளில் அவர் கடந்துட்டு அந்த 150 கிலோ தூக்கிட்டு சுமந்துட்டு கொண்டு தான் வரணும். அதே தான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர்கத்திரவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு ரொம்பவே என்ன பண்ணாங்க, நொறுக்குனாங்க, சித்திரவதை செய்தார்கள். அவரோட அடிகள் பார்த்தோம் என்றால் 12 கொக்கிகள் கொண்ட வாரை வச்சு 39 அடிகள் இயேசு கிறிஸ்துவ சரீரத்துல இருக்கு. 39 அடிகள் அப்படி என்பதனால அதிக ரத்தம் என்ன இருக்கும், வெளியேறி இருக்கும். இதெல்லாம் நம்ம வைத்து பார்க்கும்போது இயேசு உண்மையிலேயே சரீரத்திலும் தாகமாய் இருந்திருக்கிறாரு. 6 மணி நேரம் மாத்திரம் சிலுவையில தொங்கி இருக்கிறாரு. இயேசுவை பிடித்த அந்த நேரத்துல இருந்து சிலுவையில தாகமாய் இருக்கிறேன் அப்படின்ற நேரம் வரைக்கும் 12 மணி நேரம் இயேசு கிறிஸ்து தாகமாய் இருந்திருக்கிறாரு. 12 மணி நேரம் நம்மளால தாகத்தோடு இருக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. நம்ம அநேக நேரங்களில் நம்ம இந்த கிராம பகுதிகளிலும் சரி, நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். யாருன்னா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு சொம்பில் தண்ணி கொடுப்போம். ஏன் அதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க இந்த ட்ராவல் பண்ணி தாகத்தோடு வந்திருப்பாங்க, இல்லை இந்த வெயிலில் அவங்க வந்திருக்கிறாங்க, இல்லை வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல தண்ணி கொடுக்கணும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது ஏன் நம்ம சொல்கிறோன்னா, நிறைய பேர் அதுதான் நம்ம சொன்னது போல் தாகத்தோடு வரவங்களுக்கு நம்ம முதல்ல தண்ணி தான் கொடுக்கணும். ஆனால் கர்த்தருக்கோ 12 மணி நேரம் ஒரு சொட்டு தண்ணி கூட அவருக்கு கொடுக்க யாரும் இல்லை. அதுலனால தான் சொல்கிறாங்க, இயேசு உண்மையாகவே சரீரத்தில் தாகமாய் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறாங்க. இதில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவ ஆவியை நீங்கள் இதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, அப்படியாக 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். ஆமென். இதுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின் பிரகாரமும் அவர் தாகமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தார் என்பதற்கு இந்த 3 வசனங்கள் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. தாகம் என்பது
விருப்பத்தையும் வாஞ்சையையும் குறிக்கிறது. நம்மளுக்கு கர்த்தர்கிட்ட ஒரு வாஞ்சையும் ஒரு தாகம் இருக்கணும். ஏன் அதை நம்ம இந்த இடத்துல சொல்றோம்னா, அநேக நேரங்களில் நான் தாகத்தோடு செபிக்கிறேன், தாகத்தோடு நான் கர்த்தருடைய அண்டையில இருக்கிறேன், கண்ணீர் விட்டு நான் செபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய தாகம் என்னவா இருந்தது என்றால், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற தாகம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அதற்கு உதாரணமாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்கிறது: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ரட்சிப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பூமிக்கு வர காரணம் என்ன? எல்லா மனுஷங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் அவரு இந்த பூலோகத்திற்கு வராரு. அவருக்கு தாகம், தன்னுடைய ஜனங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா, உண்மையான வழியில, அதாவது இந்த பாவங்கள், இந்த ஒழுங்கினமான உலகத்தில இருந்து விட்டு நம்மளுடைய அண்டையில சேர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ரட்சிப்புக்குண்டான தாகம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அதுதான் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்று 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யூதர்கள் மாத்திரம் இயேசுவுக்கு குறிக்கோள் கிடையாது. எல்லா ஜனங்களும், எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதான் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையில கூட அவரு அந்த தாகத்தோடு இருக்கிறாரு. யூதரானாலும் சரி, கிரேக்கரானாலும் சரி, யாரா இருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு ஒரே ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு யூதர்கள் மாத்திரம் விசேஷிதமானவர்கள் கிடையவே கிடையாது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தன்னுடைய அண்டையில சேரணும் அப்படின்றது தான். அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்ற தாகம் அவருக்கு இருக்கிறது. யூதர்கள் தான் இயேசுவை புறக்கணிச்சாங்க, இயேசுவை காரி உமிழ்ந்தாங்க, சிலுவையிலையும் அரைஞ்சாங்க, இவ்வளவு இயேசுவை துன்பப்படுத்தினாங்க. ஆனாலும் யூதர்கள் ரட்சிக்கப்படணும்ட்டு கர்த்தர் மிகுந்த தாகத்தோடு இருந்தாரு. நாமளும் அநேக பேர் நம்மளை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம், துக்கப்படுத்திருக்கலாம், அநேக காரியங்கள்ல நம்மளை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் நாமும் இயேசுவை போல அவங்கள ரட்சிப்பின் வழியில நடத்தி தாகத்தோடு ஜெபம் பண்ணுவோம். நம்மளை காயப்படுத்தினவங்கள அவங்களும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்துல நாம் தாகமாயிருப்போம். எடுத்துக்காட்டாக நம்ம எல்லாருக்கும் சமாரிய ஸ்திரீ தெரியும். சமாரிய ஸ்திரீ தாகத்திற்கு தண்ணீர் எடுக்க வந்ததுனாலதான் ரட்சிப்பை அடையிறாங்க. நாமளும் அப்படிதான் கர்த்தரை நம்ம ருசி பார்க்கணும், கர்த்தருடைய அண்டைக்கு நம்ம சேரணும் அப்படின்ட்டு நம்மளுக்குள்ள ஒரு தாகம் கண்டிப்பா இருக்கணும். நம்ம தாகத்தோடு கர்த்தர்கிட்ட எதை கேட்டாலும், வாஞ்சையோடு எதை கேட்டாலும் கர்த்தர் தருகிற வல்லவராய் இருக்கிறார். இப்படியாய் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறது: அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஆமென். தாகமாயிருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன். கர்த்தர் எவ்வளவு அருமையானவர். ஆமென். ஏன்னா இந்த நாட்கள்ல நம்ம என்ன பண்றோம், தண்ணீரை கூட காசு கொடுத்து வாங்குகிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஆனா கர்த்தர் விசேஷமான ஜீவ தண்ணீரை நம்மளுக்கு என்ன பண்றாரு, இலவசமாய் கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். ஆனா அவருக்கும் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்ட்டு தாகமாய் இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம், யாரு ரட்சிக்கப்பட்ட எனக்கு என்ன, ரட்சிக்கப்படலைன்னா எனக்கு என்ன. இப்ப யாருக்குன்னா தண்ணீர் கேட்டா கூட நம்ம என்ன பண்றோம், ஐயோ அவன் என் சண்டைக்காரன், நான் தண்ணீர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல நம்ம
கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தரோ விசேஷித்தமானவர் அல்லவா? ஏன்னா நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மளாம் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து நம்ம அவர்கிட்ட இருக்கணும், அவருடைய ரட்சிப்பின் பாதையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி நேரத்தில் கூட அவர் தாகமாக இருந்து நம்மளுக்காக அவர் அங்கு தொங்கிக் கொண்டு இருக்கிறார். இப்படியாய் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஆமென். தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்கிறாரு. தாகமாய் இருக்கிறவன் வர கடவன். நம்ம என்ன பண்றோம்னா, தாகமா இருக்கிறோம், நம்ம சரீர தாகமா மாத்திரம் இல்லாமல் ஆத்ம தாகம் உள்ளவர்களாகவும் நம்ம காணப்படணும். அநேக ஊழியக்காரர்களுடைய தாகம் என்னவா இருக்கும் என்றால், ஆத்மாக்கள் நிறைய வரமாட்டாங்களா, இத்தனை ஜனங்கள் கர்த்தரை ரட்சிக்கப்பட மாட்டார்களா, கர்த்தரை தன் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா அப்படின்ட்டு அநேக ஊழியக்காரர்களுக்கு அது தாகமாய் காணப்படுகிறது. நம் விசுவாசிகளா இருக்கிற எல்லோருக்கும் அந்த ஆத்ம தாகம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஏன்னா நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஜீவ தண்ணீரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அன்பையா இருந்தாலும் சரி, நான் மட்டும் ருசித்து பார்த்தால் போதும் அப்படின்ற நிலைமையில நாம் ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடாது. நான் மாத்திரம் இல்ல, பிறரையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி கர்த்தருடைய ஜீவ தண்ணீர் பிறனுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆத்துமா தாகம் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். இயேசுவை போல நாமும் தாகமாய் இருந்து அவருடைய கரத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். ஒருவருக்காக ஒருவர், அநேக சகோதரிகளுக்காகவும் அநேக சகோதரர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உற்றார் உணவினருக்காகவும் தெரிந்தவர்களும் சுற்றியுள்ள ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்களுக்காக நம் கர்த்தருடைய சபையிலிருந்து கர்த்தருடைய அண்டையிலிருந்து மிகுந்த தாகத்தோடு ஜெபித்தோமானால் கர்த்தருடைய கண்களிலிருந்து நம்மளுக்கு கிருபையும் கிடைக்கும், கர்த்தருடைய கண்களிலிருந்து ஆசீர்வாதமும் நாம் பெற முடியும். இப்படியாய் கர்த்தர் சிலுவையில் பேசின 5வது வார்த்தையாக தாகமாய் இருக்கிறேன் அப்படி என்று சொல்கிறார். நாமும் ஒருவருக்காக ஒருவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை அன்பின் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ராஜா. அநேக நேரங்களில் அப்பா நாங்கள் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், அநேகருக்காக நாங்கள் அப்பா ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தாமல் இருந்திருக்கலாம், அநேகருக்காக நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். கர்த்தாவே, இந்த வேளையில் நாங்கள் ஒவ்வொருக்காகவும் ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு கூட்டங்களுக்காகவும் நாங்கள் தாகத்தோடு இனிமேல் நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அப்பா எங்களுக்காக நீர் சிலுவையில் தொங்கினீர் அல்லவோ அப்பா, நாங்கள் அதை நினைவு கூர்ந்து இந்த வேளையிலிருந்து நாங்கள் தாகத்தோடு ஜெபிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தந்தலுமையாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் தாமே ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசு ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.